ஹாரி பாட்டர் அண்ட் தி டெத்லி ஹாலோஸ் சாப்டர் 23 பார்ட் 2 மால்ஃபாய் மேனர். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சாப்டருங்க இது. இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட்டை எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காத ஒரு சீன் ஹாரி பாட்டர் மூவிஸில். ஸோ உங்கள் மனசை எல்லோரும் திடப்படுத்திட்டு இந்த வீடியோவையும் நெக்ஸ்ட் சாப்டரையும் கேளுங்க. என்னது இது, இங்கே என்ன நடக்குது சிசி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா? என்னன்னு பார்த்தா பெலாட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்ச் இருக்குல்ல, அது இந்த ட்ராயிங் ரூம்குள்ளே ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்குமா. அங்கே இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்களே இந்த ப்ரிசனர்ஸை, அதாவது ஹாரி, ரான், ஹெர்மாயினி, கிரிப், ஹுக்டீன், இவங்கள சுற்றி அது ஸ்லோவாக நடக்கும். அப்போ அது ஹெர்மாயினியை பார்த்து அப்படியே நின்றுட்டு, இது ஷோராக அந்த மட்டமான ரத்தம் தானா, அந்த கிரேஞ்சர் தானா இவ அப்படின்னு குவாய்ட்டாக கேட்குமா. ஆமாம், அவள் கிரேஞ்சர் தான் அப்படின்னு லூஷியஸ் கத்துவார். அண்ட் அவள் பக்கத்தில் இருக்கிறது தான் பாட்டரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு அவர் கத்திட்டு பாட்டரா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்திட்டு பின்னாடி கொஞ்சம் நல்லா நகர்ந்து வந்து ஹாரியை நல்லா பார்க்கும். நீ ஷோராக தான் சொல்கிறியா? அப்போது டார்க் லார்டுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் உடனே அப்படின்னு அது கத்திட்டு இருக்குமா. தென் அது வேகமாக அதோட லெஃப்ட் கையோட ஸ்லீவ் இருக்கும்ல, அதை மேலே சுருட்டுமா. அதில் டார்க் மார்க் நல்லா பேர்ன் ஆகி இருக்கிறத ஹாரி பார்ப்பான் பெலாட்ரிக்ஸோட கையில். ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அது இப்போ அதை டச் பண்ணி அதோட பிலவ்டு மாஸ்டரை இங்கே கூப்பிட போகுது, சமன் பண்ண போகுதுன்னு. நான் அவரை இங்கே கூப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஷியஸ் பெலாட்ரிக்ஸோட கையை பிடிப்பார். பெலாட்ரிக்ஸை அந்த டார்க் மார்க்கை டச் பண்ண விடாமல் அந்த மார்க் இருக்க கையை க்ளோஸ் பண்ணுவார். அவரோட கையை வச்சு பிடிப்பாரு. பெல்லா, பாட்டரை என் வீட்டுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவரை கூப்பிட வேண்டியது என்னோட அத்தாரிட்டி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே, உன்னோட அத்தாரிட்டியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் நக்கெல்லாம் சிரிக்கும். அதோட மார்க் இருக்கிற கையை லூஷியஸோட கையிலேருந்து அந்த பிடியிலேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். உன்னோட மந்திரக்கோலை நீ இழந்த போதே உன்னோட அத்தாரிட்டியையும் சேர்த்து நீ இழந்துட்ட லூஷியஸ். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஒழுங்கா என் கையை விடு அப்படின்னு அது கத்திட்டு இருக்கும். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ அந்த பையனை பிடிக்கல அப்படின்னு லூஷியஸ் கத்திட்டு இருப்பாரா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மால்ஃபாய் அப்படின்னு கிரே பேக் இப்போது ஊடால பேசுவான். பாட்டரை பிடிச்சது நாங்கள் தான், அதுக்கான கோல்டை நாங்கள் தான் கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. கோல்டா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கத்தி சிரிச்சுட்டே அதோட பிரதர்ன்லா அதோட கையை பிடிச்சிருப்பாங்களே, அந்த கையை அது உருவ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது லூஷியஸ் அதோட கையை பிடிச்சிட்டு இருப்பார்ல, அதை உருவுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று ஒரு கை ஃப்ரீயாக தானே இருக்கும், அதை வச்சு அதோட பாக்கெட்குள்ளே இருக்கிற அதோட மந்திரக்கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குமா. உனக்கு எவ்வளோ கோல்டு வேணாலும் எடுத்துக்கோ, கேவலமான நாயே, கோல்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையானதுலாம் அவர் எனக்கு கொடுக்க போகிற அங்கீகாரம் தான் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கும் போதே இவ்வளோ நேரம் கையை உருவுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதோட கண்கள் எதையோ ரொம்ப தீவிரமாக உத்து பார்த்துட்டு இருக்குமா. ஹாரினால அது எதை பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியல. சடனாக இப்படி பிரமிச்சு போய் நிற்கிற பெலாட்ரிக்ஸை பார்த்துட்டு லூஷியஸும் இப்போ பெலாட்ரிக்ஸோட கையை விட்டுட்டு அவரோட ஸ்லீவ் இருக்கும்ல அவரோட கையில் அதை மேலே சுருட்டி விட்டுட்டு இருப்பாரா. நிறுத்து அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சரியாக கத்தும். அதை டச் பண்ணிடாத, டார்க் லார்ட் மட்டும் இங்கே வந்தாருன்னா நம்ம எல்லாருமே கொன்றுவார் அப்படின்னு அது பயங்கரமாக கத்தும். லூஷியஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவார். அவரோட ஆள்காட்டி விரலை வச்சு அந்த மார்க்கை டச் பண்ண போவாரா, அவர் அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணிடுவார். பெலாட்ரிக்ஸ் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போகுமா. ஹாரியோட கண்ணுக்கு அது தெரியாது, அந்த பக்கமாக அது நடந்து போயிட்டுருக்கும். இது என்னது அப்படின்னு அங்கே தூரத்தில் இருக்கிற ஸ்நாச்சர் கிட்ட அது கேட்டுட்டு இருக்க சத்தம் ஹாரிக்கு கேட்குமா. வாள் அப்படின்னு அந்த ஸ்நாச்சர் சொல்லிட்டு இருப்பானா. அதை என்கிட்ட கொடு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லுமா. இது ஒன்றும் உங்களோடது இல்லை மிஸ்ஸஸ், இது என்னோடது, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த ஸ்நாச்சர் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அங்கே சரியாக ஒரு சத்தம் கேட்கும், டுமான்னு ஒரு சத்தம் கேட்கும். ஃப்ளாஷ் ஆஃப் ரெட் லைட் அப்படியே அங்கே வீசிட்டு இருக்கும். ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்நாச்சரை பெலாட்ரிக்ஸ் ஸ்டன் பண்ணிருச்சுன்னு. அவனோட ஃபெல்லோ ஸ்நாச்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கோவத்தில் கத்துவாங்க. ஸ்கேபியர் இருக்கான்ல, அவனோட மந்திரக்கோலை அவன் உள்ளேருந்து வெளியில் எடுத்துருவான். நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் பெலாட்ரிக்ஸை பார்த்து கத்துவானா. ஸ்டூபிஃபை அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சரியாக கத்தும். ஸ்டூபிஃபை அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. அதோட ஸ்பீடுக்கும் அதோட பவருக்கும் அங்கே இருக்கிற ஸ்நாச்சர்ஸ்னால ஈடு கொடுக்கவே முடியலை. அங்கே 4 ஸ்நாச்சர்ஸ் இருந்தாங்க, ஆனால் பெலாட்ரிக்ஸ் ஒத்தாலாம் அவங்க எல்லாருமே காலி பண்ணிருச்சு. ஒரு சூனியக்காரியாக அதோட ஸ்கில் பயங்கரமாக இருக்குன்னு ஹாரிக்கு அதை பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சிருச்சா. அந்த ஸ்நாச்சர்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்டன் ஆகி கீழே விழுந்துருவாங்க. கிரே பேக் மட்டும் ஒட்டி போட்டு அப்படியே உட்காந்துருவான் கீழே. பெலாட்ரிக்ஸ் இப்போ அந்த கிரிஃபண்டோரோட வாழை அதோட கையில் டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற கிரே பேக் கிட்டக்க நடந்து வருமா. அதோட ஃபேஸ்லாம் அப்படியே இறுகி போயிருக்கும். உனக்கு இந்த வாள் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு அது கிரே பேக் கிட்ட ரொம்ப அமைதியாக கேட்கும். அவன் முன்னாடி அதோட மந்திரக்குள்ள நல்லா நீட்டி வச்சுட்டு கேட்டுட்ருக்கோம்.
உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு அவன் சீருவானா. அவனோட வாய் மட்டும்தான் அசையும், வேற எதுவுமே அவனோட உடம்பு அவனால் அசைக்கவே முடியாது. ஹாரி அதை பார்த்துட்டு இருப்பான். ஒழுங்கா என்னை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு அவன் சீருவானா. உனக்கு இந்த வாள் எங்கே கிடச்சதுன்னு கேட்டேன் அப்படின்னு அது திரும்பவும் ரிப்பீட் பண்ணுமா. ஸ்னேப் கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற என்னோட வால்ட்டுக்கு தான் இதை அனுப்பிச்சி வச்சான் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. இது அவங்களோட டென்ட்டில் இருந்துச்சு, என்னை ரிலீஸ் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கிரேபேக் கத்திட்டு இருப்பானா. பெலாட்ரிக்ஸ் அதோட மந்திரக்கோலை அசைக்குமா. இவ்வளோ நேரம் அசையவே முடியாமல் உட்காந்துருந்த அந்த கிரேபேக் இப்போதான் அவனால் அசையவே முடியும். எந்திரிச்சு நிற்பானா. அவனுக்கு பெலாட்ரிக்ஸை இப்போ அப்ரோச் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். அங்கே இருக்கிற ஆம்ஷாருக்கு பின்னாடி போய் அவன் நின்றுவான். ட்ராக்கோ, இந்த நாய்ங்களெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் அங்கே அன்கான்ஷியஸாக கிடக்கிற ஸ்நாச்சர்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு இவனுங்களை முடிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா கோட்டையாடில் இவனுங்களை எனக்காக போட்டு வை அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. ட்ராக்கோ கிட்ட இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு நார்சஸா பயங்கர கோவமாக கத்துவாங்களா. பட் பெலாட்ரிக்ஸ் சரியாக கத்தும், வாயை மூடு, நீ நினச்சி பார்க்குறத விட இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது சிசி, மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னு அது சரியாக கத்தி அந்த வாள் இருக்கும்ல அதை நல்லா உத்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஹாரியையும் ஹெர்மாயினியும் ரானையும் கிரிப்புக் டீன் இவங்களாம் இருப்பாங்களாங்க, ஒரே இடத்துல தானே நின்றுட்டுருப்பாங்க, அவங்கள திரும்பி பார்க்கும். இவன் உண்மையாகவே பாட்டராக இருந்தானா, இவனை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அது சைலண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். தீய சக்திகளின் தலைவர் அவர் கையாலேயே தான் பாட்டரை முடிக்கணும்னு இருக்காரு. ஆனால் அவர் மட்டும் இப்போ அதை கண்டுபிடிச்சாரு. இல்லை, இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அது வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்குமா. அது நார்சஸாவை திரும்பி பார்த்து, நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிற வரைக்கும் இந்த கைதிகள் எல்லாரையும் கீழே செல்லாரில் அடைங்க அப்படின்னு அது சொல்லுமா. இது என்னோட வீடு பெல்லா, இங்கே ஆர்டர்ஸ் கொடுக்குறது உன்னோட வேலை இல்லை அப்படின்னு நார்சஸா சொல்லிட்டு இருக்கும் போது, இதை இப்போவே பண்ணு, நம்ம எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கோன்னு உனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குமா. அதோட முகத்தை பார்க்குறதுக்கே அது ரொம்ப பயந்து போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது கையில் வச்சிருக்கிற மந்திரக்கோல்ல இருந்து லைட்டாக ஃபயர்லாம் வெளியில் வந்து கீழே இருக்கிற கார்பெட்டில் ஓட்டையே விழுந்துரும். நார்சஸா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்குவாங்களா. தென் அவங்க அந்த மனித ஓனாயை பார்த்து, இந்த கைதிகள் எல்லாரையும் கீழே செல்லாருக்கு கூட்டிகிட்டு போ கிரேபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் இப்போ ஷார்ப்பாக சொல்லும். அந்த மட்டமான ரத்தம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுமா. கிரேபேக்கோட முகத்தை பார்க்கணுமா, அப்படி ஒரு சந்தோஷம். நோ அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவான். நீங்கள் என்ன பிடிச்சிக்கோங்க, அவளை விட்டுருங்க அப்படின்னு அவன் சரியாக கத்துவான். பெலாட்ரிக்ஸ் ஓங்கி அவனோட முகத்திலே ஒரு குத்து விடுமா. அந்த சத்தம் அந்த ரூம் ஃபுல்லாக எக்கோ அடிச்சிட்டு இருக்கும். நான் அவளை கொஷின் பண்ணும்போது அவள் இறந்துட்டானா, அடுத்து நான் உன்னை தான் கூட்டிகிட்டு வருவேன். என்னோட புக்கில் மட்டமான ரத்தத்துக்கு அப்புறம் பிளட் ரைட்டர்ஸ் தான் இருக்காங்க, இவங்களை கீழே கூட்டிகிட்டு போ அப்படின்னு கிரேபேக்கை பார்த்து அது கத்திட்டு இருக்கும். அண்ட் ஒழுங்காக அவங்கள செக்யூர் பண்ணி வை, பட் வேறு எதுவும் அவனுங்களை பண்ணிடாத அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சொல்லி கிரேபேக்கோட மந்திரக்கோள் இருக்கும்ல அதை கிரேபேக் கிட்டே தூக்கி போட்டுட்டு அதோட ரோப்ஸ்குள்ளேருந்து ஒரு சின்ன கத்தி அதை வெளியில் எடுத்து ஹெர்மாயினியை மட்டும் அந்த ரோப்ஸ்லேருந்து இவங்க எல்லாரையும் சேர்த்து தானே கட்டி வச்சுருப்பாங்க, அதில் அறுத்து ஹெர்மாயினியை மட்டும் வெளியில் இழுத்துக்கிட்டு இருக்கும். தென் ஹெர்மாயினியோட முடியை பிடிச்சி தரன்னு அந்த மிடில் ஆஃப் த ரூமுக்கு இழுத்துட்டு போகுமா. கிரேபேக் மித்த பிரிசனர்ஸ் எல்லாரையும், அதாவது ஹாரி, ரான், டீன், கிரிப்ஹூக் இவங்க எல்லாரையும் அங்கே ஒரு இருட்டான பேசேஜ் வே இருக்குமா கதவுக்கு வெளியில், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அவனோட மந்திரக்கோளை இவங்கள பார்த்து முன்னாடி நீட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பானா. அவனோட மந்திரக்கோல்ல இருந்து ஏதோ ஒரு இன்விசிபிளாக கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற ஃபோர்ஸ் இவங்களை நல்லா புஷ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பொம்பளை அந்த பொண்ணை முடிச்சக்கப்புறம், எனக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுப்பாதானே, நீ என்ன நினைக்கிற சம்பட்ட, எனக்கு ஒரு 2 கடி மிஞ்சுமா அப்படின்னு கிரேபேக் நக்கலாக கேட்டுட்டு இருப்பானா. ரானோட உடம்புலாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கிறத ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அங்கே இருக்கிற கீழே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குமா, இப்போ அதில் அவன் இழுத்துட்டு போயிட்டுருப்பானா. அவங்க எல்லாருமே இன்னும் ஒன்றா தான் கட்டி வச்சுருப்பான். ஒரே தான் இவங்க 4 பேரும் அந்த படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருப்பாங்களா, யாராவது இப்போ கீழே விழுந்து அவங்களோட கழுத்து மண்டையெல்லாம் உடச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தோணிட்டு இருக்கும். அந்த படிக்கட்டுக்கு கீழே நல்ல ஹெவியான ஒரு டோர் இருக்குமா. கிரேபேக் அவனோட மந்திரக்கோலை வச்சு அதில் டேப் பண்ணுவானா, அது அன்லாக் ஆகிரும். கிரேபேக் இவங்க 4 பேரையும் அந்த இருட்டான ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த டோரை டொமால்னு சாத்திட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுவானா. அந்த டோர் க்ளோஸ் ஆன சத்தம் கூட அங்கே ஃபேடாக இருக்காது. அதுக்குள்ளே அவங்க இருக்கிற ரூமுக்கு டைரெக்டாக மேலே இருந்து பயங்கரமாக அவ்வளோ கொடூரமாக சத்தம், யாரோ பயங்கரமாக அலற சத்தம் கேட்டுட்ருக்கோம். ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சரியாக கத்துவானா. அந்த இவங்க எல்லாரையும் அந்த கயரில் தானே கட்டி போட்டிருப்பாங்க, அதுலேருந்து அவன் வெளியில் வர்றதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஸோ ஹாரியும் சேர்ந்து ஆடிட்டுருப்பான். ஹெர்மாயினி அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டுருப்பான்.
ரான் அமைதியா இரு, வாய் மூடு ரான். நம்ம இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது வழியை பார்க்கணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹெர்மாயினி ஹெர்மாயினி அப்படின்னு ரான் விடாம கத்திட்டே இருப்பான். நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளான் போடணும், நீ கத்துறதை நிறுத்து, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோப்ஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஹாரி அப்படின்னா அந்த இருட்டான ரூம்லேருந்து இப்போ அமைதியாக ஒரு குரல் கேட்குமா. ரான் நீயா அது அப்படின்னு இப்போ ஒரு குரல் வந்துட்டுருக்கோம். ரான் கத்துறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். இவங்க பக்கத்தில் யாரோ நகர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குமா. தென் ஹாரி ஒரு ஷேடோவை பார்ப்பான். ஒருத்தவங்க பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க. ஹாரி ரான் அப்படின்னு அந்த வாய்ஸ் வருமா. பார்த்தா லூனாவோட குரல். லூனா அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். ஆமாம் நான் தான். ஓனோ உன்னை இவங்க பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. லூனா இந்த ரோப்ஸ்லேருந்து எப்படியாவது வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. ஓ கண்டிப்பாக, எதையாவது இங்கே உடைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஒரு பழைய ஆணியை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு லூனா சொல்லிகிட்ருக்குமா. மேலேருந்து ஹெர்மாயினி பயங்கரமாக அலற சத்தம் கேட்டுட்ருக்கும். கூடவே பெலாட்ரிக்ஸ் கத்திக்கிட்டு இருக்கிற சத்தமும் கேட்குமா. ஆனால் அது என்ன கத்துதுன்னு அந்த வார்த்தைகள் இவங்களுக்கு சுத்தமாக ஆடிபிளாகவே இல்லை. ஹெர்மாயினி கத்துறது தான் பயங்கரமாக கேட்டுட்ருக்குமா. ஹெர்மாயினி ஹெர்மாயினி அப்படின்னு ரான் விடாமல் கத்திட்டே இருப்பான். மிஸ்டர் ஆலிவேண்டர், மிஸ்டர் ஆலிவேண்டர், உங்ககிட்ட இன்னும் அந்த ஆணி இருக்கா அப்படின்னு லூனா பேசிட்டு இருக்கிற சத்தம் ஹாரிக்கு கேட்குமா. கொஞ்சம் அங்கே நகர்ந்து போனேன்னா அங்கே இருக்கிற வாட்டர் ஜக்குக்கு பின்னாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. தென் வித்தின் செகண்ட்ஸ்லே லூனா அங்கே திரும்ப வந்து நீங்கள் எல்லாரும் அசையாமல் இருங்க அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. அந்த கயரை லூனா அறுத்துக்கிட்டு இருக்கிறத ஹாரினால ஃபீல் பண்ண முடிஞ்சுதா. மேலேருந்து பெலாட்ரிக்ஸ் வாய்ஸ் வேற இப்போ நல்லா கேட்டுட்ருக்கோம். நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்குறேன், இந்த வாளை எங்கேருந்து எடுத்தீங்க, எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. எங்களுக்கு அதுவாக தான் கிடச்சிது, எங்களுக்கு அதுவாக தான் கிடச்சிது ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்தும். ரான் அந்த கயர்லேருந்து வெளியில் வரதுக்கு அங்கே பயங்கரமாக ஆடிட்டுருப்பானா. அவன் ஆடின ஆட்டத்தில் அந்த ஆணி இருக்குல்ல, அது ஹாரியோட கையில் பட்டு அப்படியே கீழேயே விழுந்துடும். ரான் ப்ளீஸ் ஆடாமல் நில்லு அப்படின்னு லூனா அமைதியாக சொல்லிட்டு இருக்கோம். என்னால் என்ன பண்ணுறேன்னு என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. என்னோட பாக்கெட்டில் டெலிமினேட்டர் இருக்குது, அதில் ஃபுல்லாக லைட்டாக இருக்கும் அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா. லூனா ரானோட பாக்கெட்டுக்குள்ளே இருந்து அந்த டெலிமினேட்டரை வெளியில் எடுத்து அதை கிளிக் பண்ணுமா. அந்த செல்லாரில் இப்போ வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அந்த லைட் எல்லாத்தையுமே இவங்க டென்ட்டில் இருந்த லேம்பில் இருந்து தானே ரான் எடுத்திருப்பான். இப்போது அந்த லைட்டுனால அதோட சோர்ஸுக்கு போக முடியாமல் அங்கே அந்த செல்லார்லேயே அப்படியே மிதந்துட்டுருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். குட்டி குட்டியாக இருக்கிற சூரியன் மாதிரி அப்படியே அங்கே தொங்கிட்டுருக்கும், அப்படியே அங்கே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஹாரி லூனாவோட முகத்தை பார்ப்பானா. லூனாவோட ஃபேஸே நல்லா வெளுத்து போயிருக்கும். அங்கே இருக்கிற தரையில் கார்னரில் நம்ம ஆலிவேண்டர் இருக்கார்ல, வேண்டு மேக்கர், அவர் அசையாமல் அப்படியே சுருண்டு படுத்து கிடப்பாரு. அப்படியே அவன் டீனையும் கிரிப்புக்கையும் பார்ப்பானா. கிரிப்பு கான்ஷியஸ்லே இல்லாத மாதிரி தான் இருப்பார். இந்த ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து தானே அந்த காப்ளின் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. அவர் நிற்க முடியாமல் நின்றுட்டுருப்பாரு. இப்போ இது ஈஸியாக இருக்கும், தேங்க்ஸ் ரான் அப்படின்னு லூனா சொல்லிட்டு அந்த பழைய ஆணி எடுத்து திரும்பவும் இவங்களோட ரோப்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. ஹலோ டீன் அப்படின்னு அது டீனை பார்த்து சொல்லிட்டு இருக்குமா. மேலேருந்து பெலாட்ரிக்ஸோட வாய்ஸ் இப்போ நல்லா இவங்களுக்கு கேட்டுட்ருக்கும். நீ போய் சொல்கிற, கேடுகட்ட மட்டமான ரத்தமே எனக்கு தெரியும். கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற என்னோட வால்ட்டுக்கு நீ போயிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துமா. ஹெர்மாயினி அவ்வளோ கொடூரமாக அங்கே கத்தும். ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சரியாக இன்னும் கத்திட்டே இருப்பான். வேற எதை அதுலேருந்து எடுத்தீங்க, உண்மையை சொல்லு, இல்லைன்னா அந்த கத்தியை வச்சு அப்படியே உன் கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துமா. ஐயோ எனக்கு இதெல்லாம் நரேட் பண்ண சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு ஒரு மாதிரி வாயெல்லாம் எப்படி சொல்ல, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கூசுதா, எனக்கு அதை எப்படி சொல்லன்னு தெரியல. ஒரு மாதிரி எனக்கு ஆனால் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு லூனா சொல்லுமா. பார்த்தா ஹாரியை சுற்றி இருந்த அந்த கயிறு எல்லாமே அப்படியே அவன் கையெல்லாம் நழுவி அவனோட உடம்பெல்லாம் நழுவி கீழே விழுகிறத அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவனோட கையை அவன் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அவன் திரும்பி அப்படியே ரானை பார்ப்பானா. ரான் அந்த செல்லாரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக ஓடிட்டு மேலே அந்த சீலிங்கவே பார்த்துட்ருப்பான். மேலே போகிறதுக்கு ஏதாவது அங்கே ட்ராப் டோர் இருக்கான்னு. டீனோட முகத்தில் ஃபுல்லாக அவ்வளோ காயம், ரத்தமாக வலிஞ்சிட்ருக்கும். தேங்க்ஸ் அப்படின்னு அவன் லூனாவை பார்த்து சொல்லி அவன் அப்படியே அங்கே அசையாமல் நின்றுட்டுருப்பான். கிரிப்புக்கு இருக்கார்ல, அவருக்கு பயங்கரமாக உடம்பு நடுங்கிக்கிட்டு இருக்குமா. அந்த செல்லாரோட ஃப்ளோரில் அவர் அப்படியே தடுமாறி உட்காந்துருவார். அவரோட முகத்தில் ஃபுல்லாக காயங்களாக தான் இருக்கும், அப்படியே கீரலாக இருக்கும். ரான் அங்கே நின்றுட்டு டிஸாப்பரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இங்கேருந்து வெளியில் போக முடியாது ரான் அப்படின்னு லூனா ரான் இப்படி தேவையே இல்லாமல் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கும்.
இந்த செல்லார் கம்ப்ளீட்லி எஸ்கேப் ப்ரூஃப். இதை நான் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணிட்டேன். மிஸ்டர் ஆலிவாண்டர் எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப நாளாக இங்கே இருக்காரு. அவர் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்கோம். ஹெர்மோயினி பயங்கரமாக அலறுமா. மேலேருந்து அந்த சத்தம் ஹாரியோட பாடியை போட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு ஃபிசிக்கலாக அப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்குமா. இவ்வளோ நேரம் அவனோட தழும்பு வேற வலி உயிர் போயிட்டு இருந்தது. அவன் இன்னும் அவனோட ஃபுல் கான்ஷியஸ்னஸ்க்கே வரல. பட் அவனும் அந்த செல்லாரில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு அந்த செவர்லேருந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பயங்கரமாக தேடிட்டு இருப்பான். இங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவனோட மனசுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனாலும் அவனால் பண்ணாமல் இருக்க முடியல. வேற எதை அங்கேருந்து எடுத்தீங்க, வேற எதை எடுத்தீங்க, பதில் சொல்லு குரூஷியோ அப்படின்னு பெலட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துமா. ஹெர்மோயினியோட அலறல் சத்தம் அந்த இடம் முழுக்க பயங்கரமா எக்கோ அடிச்சு கேட்டுட்டு இருக்கும். ரான் அங்க இருக்கிற செவரை பயங்கரமா அவனோட கையை வச்சு குத்துவானா. குத்திட்டே இருப்பான், அழுதுட்டே குத்திட்டு இருப்பான். பாவம் ஹாரிக்கு அங்க என்ன பண்ணனே தெரில. அவன் ரொம்ப டெஸ்பரேட் ஆகி அவனோட கழுத்தில் இருக்கிற ஹேக்ரிடோட பவுச்சை எடுத்து, ஏன்னா அவனுக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே இப்போ தெரில. இப்போ அவன்கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ அந்த பவுச்சை எடுத்து அதுக்குள்ளே இருந்து அந்த ஸ்விட்சை வெளியில் எடுப்பானா. அதை ஆட்டி ஆட்டி பார்ப்பான். அதில் எதுவுமே நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் ஏதேதோ ஆட்டி பார்ப்பான். அடுத்து அவனோட உடஞ்சி போன அந்த ஃபீனிக்ஸ் மந்திரக்கோள் இருக்குல்ல, அதையும் வெளியில் எடுத்து அசைச்சு பார்ப்பான். எதுவுமே நடக்காது. அப்போது அந்த பவுச்சுக்குள்ளேருந்து ஒரு கண்ணாடி ஃப்ராக்மெண்ட் கீழே தரையில் விழுகும். ஹாரி அதை கீழே குனிஞ்சு பார்ப்பானா. அதில் நல்ல பிரைட்டாக இருக்கிற நீல கலர் கண்கள் நல்ல மின்னுமா. டம்பிள்டோரோட கண்ணு அந்த கண்ணாடி வழியாக ஹாரியை பார்த்துட்டு இருக்குமா. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹாரி பயங்கரமாக அப்படியே பைத்தியம் பிடிச்சி ரொம்ப டெஸ்பரேட் ஆகி கத்துனா எப்படி கத்துவாங்க அந்த மாதிரி அவன் கத்துவான். நாங்கள் மேல்ஃபாய் மேனரோட செல்லாரில் இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் ரொம்ப அப்படியே டெஸ்பரேட் ஆகி கெஞ்சி கத்துவானா. அந்த கண்ணு அப்படியே பிளிங்க் ஆகி அப்படியே அந்த கண்ணாடியில இருந்து மறைஞ்சிரும். உண்மையாவே அந்த கண்ணாடியில் அந்த கண்ணு தெரிஞ்சுதா என்னன்னு கூட இப்போ ஹாரிக்கு ஷோரா தெரியல. அந்த கண்ணாடியை அவன் கையில் எடுத்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாச்சு சாச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பானா. அந்த செல்லாரோட செவரும் சீலிங் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கும் ஹாரிக்கு. ஹெர்மோயினி கத்துற சத்தம் இப்போ முன்னாடியை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குமா. ரான் அங்கே பக்கத்தில் நின்றுட்டு ஹெர்மோயினி ஹெர்மோயினி அப்படின்னு பயங்கரமாக அழுது கத்திட்டு இருப்பான். எப்படி என் வால்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துற சத்தம் இப்போ இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். கீழே செல்லாரில் இருக்க அந்த கேவலமான காப்ளின் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணானா அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. நாங்கள் இன்னைக்கு நைட்டு தான் அவரை பார்க்கவே செஞ்சோம் அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் உங்கள் வால்ட்டுக்குள்ளே போனதே கிடையாது, இது உண்மையான வாளும் இல்லை, இது காப்பி, ஜஸ்ட் காப்பி அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லுமா. காப்பியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்தும். நல்ல கதை அப்படின்னு அது சரியாக கத்துமா. பட் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ லூஷியஸ் பேசிகிட்டு இருப்பாரு. டிராக்கோ கீழே போய் அந்த காப்ளினை இங்கே இழுத்துட்டு வா, இது உண்மையான வாளா இல்லையான்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரி வேகமாக அங்கே தரையில் கிடக்கிற கிரிப்ஹூக் கிட்ட போய், கிரிப்ஹூக் அவங்க கேட்டாங்கன்னா அந்த வால் ஃபேக் ஆனதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, அது உண்மையானதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, கிரிப்ஹூக் ப்ளீஸ் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த செல்லாரோட படிக்கட்டில் இப்போ மேல்ஃபாய் நடந்து வந்துட்டு இருக்கிற சத்தம் இவனுக்கு கேட்குமா. அந்த டோருக்கு பின்னாடி இருந்து டிராக்கோ ரொம்ப நடுங்கிட்டே பேசிட்டு இருப்பான். அவனோட வாய்ஸே ரொம்ப ஷேக் ஆகி போயிருக்கும். எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க, செவர்கிட்ட போய் எல்லாரும் ஒட்டி நில்லுங்க, எதுவும் செய்ய ட்ரை பண்ணாதீங்க, இல்லைன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான். அவன் சொன்ன மாதிரியே அவங்க எல்லாரும் பின்னாடி நல்லா தள்ளி போய் நிற்பாங்களா. ரான் அவனோட டெலுமினேட்டரை கிளிக் பண்ணுவானா. அங்கே இருந்த வெளிச்சம் ஃபுல்லாக அந்த டெலுமினேட்டருக்குள்ளே போயிடும். அந்த கதவு இப்போ ஓப்பன் ஆகுமா. மேல்ஃபாய் உள்ளுக்குள்ளே வருவான். அவனோட மந்திரக்கோலை முன்னாடி நீட்டிகிட்டே அவன் நடந்து வருவானா. அவனோட முகமே ரொம்ப வெளுத்து போயிருக்கும். ஆனால் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பான். அங்கே இருக்கிற கிரிப்புக்கு அவரோட கையை பிடிச்சி தரன்னு அவன் வெளியில் இழுத்துட்டு போய் அந்த கதவை சாத்திட்டு அங்கேருந்து போயிடுவானா. கரெக்டாக அவன் கதவை சாத்துவான். அங்கே லவுடாக ஒரு கிராக் சத்தம் கேட்கும் அந்த செல்லாருக்குள்ளே. ரான் திரும்ப அந்த டெலுமினேட்டரை கிளிக் பண்ணுவான். அந்த டெலுமினேட்டருக்குள்ளே இருக்கிற லைட் எல்லாம் இப்போ வெளியில் வந்து அந்த செல்லாரில் இப்போ வெளிச்சம் இருக்கும். பார்த்தா நம்ம டாபி இருக்குல்ல, அது அந்த செல்லாரோட நடுவில் வந்து அபாரேட் ஆயிருக்கும். டாப் அப்படின்னு ரான் கத்த வருவானா. ஹாரி நல்லா ரானோட கையிலே ஒரு அடியை போடுவான் அவனை வாய மூட வைக்கிறதுக்கு. ஏன்னா அவன் பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். தென் அவனே பயந்துருவான் டாபி பேரை சொல்லி கத்த போனதுக்கு. டாபியோட கண்கள் டென்னிஸ் பால் சைஸுக்கு நல்லா பெருசாகி நல்லா விரிஞ்சு போய் இருக்குமா. அவனோட காலில் இருந்து அவனோட காது நுனி இருக்குல்ல, அது வரைக்கும் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவனோட பழைய மாஸ்டரோட வீட்டுக்கு அவன் வந்திருக்கான். ஸோ கிளியராக அவன் எந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கான்னு அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஹாரி பாட்டர் அப்படின்னு அது கீச்சு கீச்சுன்னு கூப்பிடுமா. அதோட வாய்ஸை ரொம்பவே அது கம்மியாக வச்சுட்டு தான் கூப்பிடும். அதோட வாய்ஸ்லாம் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும்.
டாபி உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு அது சொல்லுமா? பட் பட் நீ எப்படி அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா? பட் அவனோட வாய்ஸே மேலே ஹெர்மாயினி கத்துற சத்தத்தில் அப்படியே ஃபேட் ஆயிடும். அங்கே பெலாட்ரிக்ஸ் ஹெர்மாயினியை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவன் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துடுவான். உன்னால் இந்த செல்லார்லேருந்து டிஸாப்பரேட் பண்ண முடியுமா டாபி அப்படின்னு அவன் கேட்பானா? டாபி வேகமாக ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்குமா. அதோட காதெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும். அண்ட் உன்னால் இங்கேருந்து மனுஷங்களை வெளியில் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா? டாபி ஆமான்னு தலையாட்டும். சரி டாபி, நீ லூனா, டீன், மிஸ்டர் ஆலிவாண்டர் இவங்க 3 பேரையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா? பில் அண்ட் ஃப்ளோரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு ரான் இப்போ சொல்லிட்டு இருப்பான். டின்வொர்த் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற ஷெல் காட்டேஜுக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். டாபி 3வது தடவையாக ஓகேன்னு தலையாட்டும். அண்ட் தென் திரும்ப இங்கே வா டாபி, உன்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா? அஃப்கோர்ஸ் ஹாரி பாட்டர் அப்படின்னு அந்த குட்டி டாபி அமைதியாக குசு குசுன்னு சொல்லிட்டு வேகமாக மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட போய் அவரோட கையை பிடிக்குமா. அவர் சுத்தமாக கான்ஷியஸாகவே இருக்க மாட்டார், ரொம்ப ஒரு மாதிரி தான் இருப்பார். தென் லூனாவையும் டீனையும் பார்த்து அதோட இன்னொன்று கையை நீட்டுமா. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்க நிற்கிற இடத்துலேருந்து அசையவே மாட்டாங்க. ஹாரி, நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு லூனா குசு குசுன்னு அமைதியாக சொல்லுமா. எங்களால் உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியாது ஹாரி அப்படின்னு டீனும் சொல்வான். மூவியில் டீனெல்லாம் இந்த சீனில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவன் இந்த மூவியோட கடைசி சீனில் தான் காமிப்பாங்க. அதாவது அங்கே யுத்தம் நடக்கும்ல ஹாக்வர்ட்ஸில், இவங்க ஹாரி, ரான் இவங்கெல்லாம் ஹாக்வர்ட்ஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே தான் இவனை காமிப்பாங்க. பட் புக்கு படி அவன் முன்னாடி இருந்தே இந்த சீன்லலாம் வந்துட்டுருப்பான். அதுவும் பாருங்களேன், ரானும் ஹெர்மாயினியும் தான் ஹாரியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. லூனாவும் டீனும் அந்தளவுக்கு ஹாரி கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அவங்களோட மனசில் ஹாரியை வச்சுருக்காங்க பாருங்களேன். இவ்வளோ நாளாக லூனா இங்கே தான் கஷ்டப்பட்டுட்ருக்கு. ஆனாலும் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்லிகிட்ருக்கு. அண்ட் டீன் வந்து ஒரு மட்பிளட் சாரி இந்த முட்டாளுங்களை பற்றி நரேட் பண்ணி அவங்க பேசுகிறத நரேட் பண்ணி எனக்கும் அப்படியே வருது பாருங்களேன். வெரி சாரி. டீன் வந்து ஒரு மகள் இங்கே இருந்தானா என்ன நடக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாரபட்சம் பார்க்காம ஒரு கேள்வியும் கேட்காம அவனை கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் என்னால் உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த புக்கை ரீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு பேரும் எவ்வளோ பியூராக இருக்காங்க, எவ்வளோ இந்த தீயதுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறாங்க, பயப்படாமல் அவ்வளோ பிரேவாக இருப்பாங்க. இவ்வளோக்கும் அவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க, உங்களை நாங்கள் பில் அண்ட் ஃப்ளோரோட வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனோட தழும்பு முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்ததை விட இப்போ படும் மோசமாக பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அவன் அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கீழே குனிஞ்சிடுவானா ஃப்ளோரை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவன் கண்ணுக்கு இப்போது ஒரு வயசான ஆள் தெரிவாங்க. அது அங்கே இருக்கிற மிஸ்டர் ஆலிவாண்டர் கிடையாது. ஆனால் ஆலிவாண்டர் மாதிரியே ரொம்ப வயசாகி போய் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற இன்னொன்று ஆள். அவர் இப்போது பயங்கரமாக ஏளனமாக சிரிச்சிட்ருப்பாரு. அப்போது என்னை கொல்லு வால்டமோர்ட், நான் சாவை வரவேற்கிறேன். ஆனால் என்னோட சாவலாம் நீ என்ன ஆசைப்படுறியோ அதை உனக்கு கொடுக்காது. உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியலை அப்படின்னு அவர் நல்ல ஏளனமாக கத்தி சிரிச்சுட்டே பேசுவார். வால்டமோர்ட்டோட கோவத்தை அவனால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ஹெர்மாயினி அங்கே கத்தில் அவன் அப்படியே அவனோட மைண்டை ஷட் பண்ணிடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான். இங்கேருந்து போங்க அப்படின்னு அவன் லூனாவையும் டீனையும் பார்த்து சொல்லுவான். இங்கேருந்து போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம், இங்கேருந்து போங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவங்க 2 பேரும் இப்போது டாபி அதோட கையை நீட்டிகிட்டு இருக்கும்ல, அதோட கையை அவங்க 2 பேருமே பிடிச்சிப்பாங்க. திரும்ப அங்கே லவுடாக கிராக் ஆகிற சத்தம் கேட்குமா. டாபி, லூனா, டீன், ஆலிவாண்டர் இவங்க 4 பேரும் அங்கேருந்து அப்படியே வேனிஷ் ஆயிடுவாங்க. என்னது அப்படின்னு லூஷியஸ் மேல்ஃபாய் மேலே கேட்குற சத்தம் இவங்களுக்கு கீழே கேட்டுட்ருக்குமா. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? செல்லார்லேருந்து என்ன சத்தம் அது அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா? இந்த விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருப்போம். செல்லாரில் அடைச்சி வைக்கப்பட்ட கைதிகள் கத்துற சத்தம் மேலே வரைக்கும் அவங்களுக்கு கேட்டுட்ருக்கும். எப்போனா வால்டமோர்ட் இந்த டெத் ஈட்டர்ஸ் கூட மீட்டிங் போட்டிருப்பான்ல, அப்போது ஹாரியும் ரானும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ட்ராக்கோ இல்லை வேணாம், வேர்ம்டேல கூப்பிடுங்க, அவனை கீழே என்னன்னு போய் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு லூஷியஸ் மேல்ஃபாய் சொல்லிட்டு இருப்பாரா. நல்லா பார்த்துக்கோங்க, கீழே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு அவருக்கு கேட்ட உடனே ட்ராக்கோவை கீழே அனுப்பாமல் வேர்ம்டேல் அவர் கரெக்டாக அனுப்புகிறாரு. ஏன்னா இங்கே ஏதாவது பிரச்சனைனா ட்ராக்கோ தானே மாட்டுவான். அதனால் இப்போது மேலேருந்து எந்த ஒரு சத்தமும் வராதா. அவங்க எல்லாருமே கீழே என்ன கேட்குது, என்ன சத்தம் வருதுன்னு கேட்குறதுக்காக அப்படியே அமைதியாயிட்டாங்களா. இப்போ அந்த படிக்கட்டில் யாரோ இறங்கி வந்துட்டுருக்க சத்தம் கேட்கும்.
நம்ம அவனை எப்படியாவது ட்ரை பண்ணி அடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு ரான் குசு குசுன்னு ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேற வழியும் இல்லை. ஒன்ஸ் அங்கே வந்துட்டுருக்கிற ஆள் இந்த ரூம்குள்ளே என்டர் ஆகி இங்கே இருக்கிற 3 கைதிகளை காணோன்றதை பார்த்தானா அவ்வளோதான். லைட் அப்படியே இருக்கட்டும், அமத்தாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த ஸ்டெப்ஸில் அந்த இறங்கி வந்துட்டுருக்கிற சத்தம் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் வேகமாக போய் அந்த ஸ்டெப்ஸுக்கு 2 பக்கம் இருக்கிற செவரில் போய் நல்லா சாஞ்சு நின்றுப்பானுங்க. பின்னாடி தள்ளி போங்க அப்படின்னு வேர்ம்டெயிலோட வாய்ஸ் அந்த டோருக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்ருக்கோம். கதவு கிட்ட இருந்து பின்னாடி தள்ளி போய் நில்லுங்க, நான் உள்ளே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த டோர் இப்போ ஓப்பன் ஆகுமா. ஃபார் அ ஸ்பிளிட் செகண்ட் வேர்ம்டெயில் அப்படியே அந்த எம்டி செல்லாரை பார்த்துட்ருப்பான். ஏன்னா அங்கே மிட் ஏரில் குட்டியாக மினியேச்சர் சைஸில் இருக்கிற சூரியன் மாதிரி வெளிச்சம் ஃப்ளோட் ஆகிட்ருக்குமா. அதை அவன் ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். அடுத்த செகண்டு ஹாரியும் ரானும் வேகமாக வேர்ம்டெயில் மேலே போய் விழுந்து அவனை நல்லா டைட்டாக பிடிச்சி அவன் கையில் இருந்த மந்திரக்கோலை ரான் வேகமாக பிடுங்கிடுவான். ஹாரி அவனோட கையை வச்சு வேர்ம்டெயிலோட வாயை நல்லா பொத்திடுவான். அமைதியாக அவங்க 3 பேருமே அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. வேர்ம்டெயிலோட மந்திரக்கோலேருந்து லைட்டாக ஸ்பார்க்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கும். அவனோட அந்த சில்வர் ஹேண்ட் இருக்கும்ல, வால்டமோர்ட் வேர்ம்டெயிலுக்கு கொடுத்த அந்த சில்வர் ஹேண்டு, அதை வச்சு ஹாரியோட தொண்டையை அவன் பிடிச்சிட்ருப்பானா. என்ன நடக்குது வேர்ம்டெயில் அப்படின்னு லூசியஸ் மேல்ஃபாய் மேலேருந்து கேட்டுட்ருப்பாரு. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபைன் தான் அப்படின்னு ரான் வேர்ம்டெயில் மாதிரியே இமிட்டேட் பண்ணி அவனை மாதிரியே பேசிகிட்டு இருப்பான். ஹாரினால அங்கே மூச்சே விட முடியாது. ஏன்னா வேர்ம்டெயில் அவனோட சில்வர் கையை வச்சு ஹாரியோட தொண்டையை நல்லா போட்டு நெருக்கிக்கிட்டு இருப்பான்ல. நீ என்னை கொல்ல போறியா அப்படின்னு ஹாரி சோக் ஆகிட்டே பேசிகிட்டு இருப்பான். அந்த மெட்டல் விரல்களை அவனோட கழுத்துல இருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். உன் உயிரை காப்பாற்றினதே நான் தான், நீ எனக்கு கடன் பட்டிருக்க வேர்ம்டெயில் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்போது அந்த சில்வர் விரல்கள் இருக்குல்ல, அது அப்படியே லைட்டாக லூஸ் ஆயிரும். ஹாரியே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வேர்ம்டெயிலோட அந்த சில்வர் கைகள்லேருந்து அவன் கம்ப்ளீட்டாக விடுபட்டுருவானா. அவனுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அவனோட கைகளை வச்சு இப்போ நல்லா வேர்ம்டெயிலோட வாயை பொத்திட்டுருப்பான். எலி மாதிரி இருக்கிற அந்த ஆளோட சின்ன கண்களில் தண்ணியாக தேங்கி நிற்கும் பயத்தில் அவனும் ஹாரி மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஒரே செகண்டில் அது அவனுக்கு துரோகம் பண்ணிருச்சு. அவன் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து விடுபட ரொம்ப பவர்ஃபுல்லாக இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பானா. அவனோட இந்த மொமெண்ட் ஆஃப் வீக்னஸை எப்படியாவது நம்ம சரிப்படுத்தணும், அண்டூ பண்ணணுன்றதுக்காக இதை நீ நம்ம வச்சுப்போம் அப்படின்னு ரான் வேர்ம்டெயிலோட மந்திரக்கோலை எடுத்திருப்பான்ல, அதை அவனோட இன்னொன்று கைக்கு மாற்றிட்டு இருப்பானா. வேண்டும் இல்லை, மந்திரக்கோலும் இல்லை, ஹெல்ப்பும் இல்லை. பெட்டிக்ரூவோட கண்கள் உச்சக்கட்ட பயத்தில் பயங்கரமாக விரிஞ்சிட்ருக்கும். ஆனால் அவனோட கண்கள் இப்போது ஹாரியோட முகத்துலேருந்து இன்னொன்று பக்கம் திரும்பும். என்னன்னு பார்த்தா அவனோட அந்த சில்வர் கை இருக்குல்ல, அந்த விரல்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போது பீட்டர் பெட்டிக்ரூவோட தொண்டையை பார்த்து திரும்பும். நோ அப்படின்னு ஹாரி அமைதியாக கத்திட்டு எதை பற்றியும் யோசிக்க கூட அவன் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம வேகமாக அந்த கையை அவன்கிட்ட நல்லா பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஆனால் அதை சுத்தமாக ஸ்டாப் பண்ண முடியல. அந்த சில்வர் டூல், அதாவது வால்டமோர்ட் அவனோட ரொம்ப ரொம்ப பயந்தாங்கோலியான ஒரு வேலைக்காரனுக்கு கொடுத்த அந்த சில்வர் டூல் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற அதோட ஓனரை பார்த்தே திரும்பிடும். பெட்டிக்ரூ இப்போ லைட்டாக தயங்கினதுக்கும் ஹாரியை பார்த்து பாவப்பட்டதுக்கான பரிசை இப்போ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இவங்க கண்ணு முன்னாடியே அந்த சில்வர் கை அவனோட தொண்டையை போட்டு பயங்கரமாக நெரிச்சுக்கிட்டு இருக்கும். நோ அப்படின்னு ஹாரி கத்துவான். நோ அப்படின்னு ரானும் கத்திட்டு வேர்ம்டெயிலை ரிலீஸ் பண்ணிடுவானா. இப்போ அவனும் ஹாரியும் சேர்ந்து வேர்ம்டெயிலோட தொண்டையை போட்டு பயங்கரமாக நெரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மெட்டல் ஃபிங்கர்ஸ் இருக்கும்ல, பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்களா. ஆனால் அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. பெட்டிக்ரூவோட முகம்லாம் இப்போ ப்ளூ கலரில் மாறிக்கிட்டு இருக்கும். ரிலாஷியோ அப்படின்னு ரான் அந்த மந்திரக்கோலை வச்சு அந்த மெட்டல் கையை பார்த்து மந்திரத்தை போடுவானா. ஆனால் அங்கே எதுவுமே நடக்காது. பெட்டிக்ரூ அப்படியே கீழே விழுந்துருவான். அதே நேரத்தில் மேலேருந்து ஹெர்மோயினி பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்குமா. வேர்ம்டெயிலோட கண்கள்லாம் அப்படியே ரோல் ஆயிரும். அவனோட முகமே பர்பிள் கலரில் ஆயிரும். அவன் லாஸ்ட்டாக ட்விச் பண்ணுவான். அப்படியே அவன் செத்துருவான். ஹாரியும் ரானும் ஒருத்தரை பார்த்துட்டு வேர்ம்டெயிலோட பாடியை அப்படியே அங்கே விட்டுட்டு மேலே அந்த படிக்கட்டில் ஏறி ஓடுவாங்க. இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இதை சுத்தமாக மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போது இது எதனால் இவனை கொன்னுச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரி அப்படி சொன்னான்ல வேர்ம்டெயில் கிட்ட, நீ என்னை கொல்ல போறியா, உன் உயிரை காப்பாற்றினதே நான் தான், நீ எனக்கு கடன் பட்டிருக்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் உயிரை ஹாரி தான் காப்பாற்றிருப்பான். ஸோ அவன் அதை சொன்ன உடனே பெட்டிக்ரூ லைட்டாக தயங்கிடுவான். அந்த ஒரு செகண்ட் அவன் ஹாரி மேலே இறக்கப்பட்டதில்
அந்த கையை அப்படியே ஹாரியோட தொண்டையை விட்டுட்டு அப்படியே அது வேர்ம்டைலுக்கு துரோகம் பண்ணிடும். ஏன்னா வால்டமோட் கொடுத்த கை அது சும்மா கிடையாது. வேர்ம்டைல் லைட்டாக வால்டமோட்டுக்கு துரோகம் பண்ணுறான். அந்த ஒரு செகண்ட் அவன் ஹாரி மேலே இறக்கம் காமிச்சதுனால அவன் வால்டமோட்டுக்கு துரோகம் பண்ணுறான்னு அந்த கை டிடெக்ட் பண்ணி அப்படியே அது அவனை கொன்றும் கழுத்தை நெரிச்சு. இவன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஆனால் இவன் சாகுறதெல்லாம் மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. பீட்டர் பெட்டிக்ரூ சுத்தமாக டெத் ஈட்டர்ஸ் மாதிரி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு வால்டமோட் மேலே மதிப்பெல்லாம் கிடையாது. அவன் வால்டமோட்டை நம்பவும் இல்லை. ஆனால் டெத் ஈட்டர்ஸ் அப்படி கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வால்டமோட் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. இவங்க எல்லாரும் வால்டமோட்டை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஏன்னா அவனோட அந்த ஒஸ்டான கேவலமான கொள்கைக்காக மனுஷங்களை அப்படி பாகுபாடாக நடத்துறது. ஏன்னா இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பியூர் பிளட்ஸாக இருப்பானுங்க. ஸோ அவனுங்க டாப்பில் இருக்கணும்னா இவங்கெல்லாம் கீழே தான் இருக்கணும். இந்த ஹாஃப் பிளட்ஸ்லாம் கீழே தான் இருக்கணும். அதுவும் மகள்ஸ்லாம் வந்துடக்கூடாது. மந்திரவாதிகள் யாரும் மகள்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கொள்கையில் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் மேலே தான் அவங்களுக்குலாம் மதிப்பு இருக்கும். பட் வேர்ம்டைல் அப்படி கிடையாது. அவன் ஒரு பயந்தாங்கோலி. அந்த மாதிரி வார்த்தையை எனக்கு யூஸ் பண்ண விருப்பம் கிடையாது. ஆனால் புக்கில் ஃபுல்லுமே அவனை அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவன் ஒரு கவர்ட்னு. இவனுக்கு சின்ன வயசுலலாம் சீரியஸையும் ஜேம்ஸையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இவன் ரொம்ப ரொம்ப பயந்தாங்கோலியாக இருக்கிறனால அவன் வால்டமோட் பக்கம் போயிட்டான். பயத்தில் போனது தானே தவிர எந்த ஒரு கொள்கைக்காகவும் அவன் போகலாங்க. இவன் தான் இனி பவரில் இருக்க போகிறான். இவன்கிட்ட இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும், இல்லைனா நம்மளை கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போனது. சிரியஸ் அஸ்கபானை விட்டு வெளியில் வந்தக்கப்புறமுமே அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அவன் வால்டமோட்டை தேடி போவான். வால்டமோட்டை எப்படியாவது திரும்ப கொண்டுட்டு வரணும்னு வால்டமோட்டை அவன் திரும்ப கொண்டு வருவான். வால்டமோட்டுக்கும் நல்லா தெரியும், அங்கே இருக்கிற எல்லா டெத் ஈட்டர்ஸ்க்கும் தெரியும் இவன் நம்மளோட கொள்கைக்காகலாம் வரலை. இவன் ஒரு பயந்தாங்கொலி. பயத்தில் தான் நம்ம கூட இருக்கான். எப்போ வேணாலும் இவன் நமக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு சைடு போயிடுவான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க யாருமே இவனை ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க, மதிப்பே கொடுக்க மாட்டாங்க இவனுக்கு. பட் கடைசியில் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹாரியும் ரானும் வேகமாக அந்த படிக்கட்டு மேலே ஏறி அங்கே இருட்டாக ஒரு பேசேஜ் போகுமா, அதில் அவனுங்க நடந்து போயிட்டுருப்பானுங்களா. அங்கே ட்ராயிங் ரூமோட டோர் இருக்கும்ல, கதவு, அது நல்லா ஓப்பன் ஆகிருக்குமா. அந்த இடத்துக்கிட்ட போய் அவனுங்க அமைதியாக நிற்பானுங்க. ரொம்ப அமைதியாக நடந்து போய் நிற்பானுங்களா. இங்கேருந்து நல்லா அங்கே ட்ராயிங் ரூமில் நடக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அங்கே பெலாட்ரிக்ஸ் கீழே குனிஞ்சு கிரிப்பூக்கை பார்த்துட்ருக்கும். கிரிப்பூக்கோட கையில் அந்த வால் இருக்கும். ஹெர்மாயினி பெலாட்ரிக்ஸோட கால் பக்கத்தில் அந்த தரையில் அப்படியே படுத்திருக்கும், அசையவே அசையாது. வெல், இது உண்மையான வாளா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கிரிப்பூக்கை பார்த்து கேட்குமா. ஹாரி அப்படியே அங்கே மூச்சை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அவனோட தழும்பு திரும்பவும் அவனுக்கு பயங்கரமாக வலிச்சிட்ருக்கும். இவ்வளோ நாளும் சும்மா தான் அந்த டென்ட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தானுங்க. அப்போல்லாம் இந்த வலி அங்கே நடக்கிறத பார்த்துருந்தா கூட பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இல்லை, அங்கே இருக்கும்போது இந்த விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு வால்டமோட் இங்கே இருந்திருப்பான், இவன் மாட்டியிருப்பான். ஸோ வேணாம் இது இப்படியே போகட்டும். இல்லை, இது ஃபேக் ஆனது அப்படின்னு கிரிப்புக்கு சொல்வாரா. நீ ஷோராக தான் சொல்கிறியா, நல்லா ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் கேட்குமா. ஆமாம் அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லுவார். பெலாட்ரிக்ஸோட முகமே இப்போ தான் நல்லா ரிலீஃப் ஆகி அதோட முகத்தில் இருந்த டென்ஷன் ஃபுல்லும் அப்படியே ட்ரெயின் ஆகும். நல்லது அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அசால்ட்டாக அதோட மந்திரக்கோலை அது ஃப்ளிக் பண்ணுமா, லைட்டாக அப்படியே அசைக்குமா. திரும்பவும் அந்த காப்ளினோட ஃபேஸில் நல்ல ஒரு டீப்பான கீறல் விழுகும். அவரோட முகத்தில் ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய டீப்பான வெட்டாக தான் இருந்தது. அவர் பயங்கரமாக கத்திட்டு அதோட கால் பக்கத்தில் விழுந்துருவாரா. அவர் அசால்ட்டாக அதை எத்திட்டு அண்ணாவ் அப்படின்னு அது பேசுமா. அதோட வாய்ஸே இப்போது மிகப்பெரிய விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி இருக்கும். இப்போது நம்ம டார்க் லார்டை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்லீவை நல்லா மேலே சுருட்டி விட்டுட்டு அதோட அந்த ஆள்காட்டி விரலை வச்சு அதோட இன்னொன்று ஒரு கையில் இருக்கிற அந்த டார்க் மார்க்கை டச் பண்ணிடும். கரெக்டாக இப்போது ஹாரியோட தழும்பு வெடித்து சதற மாதிரி வலிக்கும். அவனோட இப்போ இந்த சரௌண்டிங் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகி அவன் இப்போது வால்டமோட்டாக அங்கே நின்றுட்டுருப்பான். அவன் கண்ணு முன்னாடி அந்த எலும்பு கூட இருக்கிற மந்திரவாதி இருப்பார். அவரோட வாயில் பல்லே இருக்காது. பயங்கரமாக வால்டமோட்டை பார்த்து கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பாரு. இப்போது இவனை அவங்க சம்மன் பண்ணியிருக்காங்களே, அதனால இவன் பயங்கரமாக கோவமாக இருக்கிறத ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இவங்க எல்லாரையும் அவன் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கான், பாட்டரை தவிர வேறு எதுக்காகவும் என்னை சம்மன் பண்ணக்கூடாதுன்னு.
வேணும்னா என்னை கொல்லு அப்படின்னு அந்த வயசானவர் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. நீ ஜெயிக்க மாட்ட, உன்னால் ஜெயிக்க முடியாது, அந்த மந்திரக்கோள் உன்னோட தான் ஆகவே ஆகாது எப்போவுமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. வால்டமோர்ட்டோட கோபம் உச்சக்கட்டத்தில் போய் வெடிச்சு அந்த சிறை ரூம் ஃபுல்லாக இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற லைட்டு பர்ஸ்ட் ஆகும். அந்த பலவீனமாக வயசானவராக இருந்தவரோட பாடி அப்படியே அங்கே லிஃப்ட் ஆகி டொம்முன்னு திரும்ப அந்த ஹார்டான பெட்லேயே வந்து விழுகும், அப்படியே உயிரே இல்லாமல். வால்டமோர்ட் திரும்ப அந்த ரூமோட விண்டோ கிட்ட வருவான். அவனால் சுத்தமாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க மட்டும் இவனை இப்போ சும்மா கூப்பிட்டாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சுது. இவங்க எல்லாரும் செத்தாங்க. இப்போது பெலாட்ரிக்ஸோட வாய்ஸ் அந்த ரூமில் இருந்து ஹாரிக்கு கேட்டுட்ருக்கோம். இனி இந்த மட்டமான ரத்தம்லாம் இங்கே வேணாம், நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம், கிரேபேக் உனக்கு வேணும்னா இவளை எடுத்துக்கோ அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா. நோ அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்திட்டு அந்த டிராயிங் ரூம்குள்ளே வேகமாக ஓடுவான். பெலாட்ரிக்ஸ் ஷாக் ஆகி வேகமாக திரும்பி பார்க்குமா. வேகமாக ரானோட முகத்தை பார்த்து அதோட மந்திரக்கோலை அது நீட்டுமா. எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு ரான் வேர்ம்டைலோட மந்திரக்கோலை வச்சு கத்துவானா. பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோலை அப்படியே காற்றுல பறந்துடும். பின்னாடி வேகமாக ஓடி வந்துட்டு இருந்த ஹாரி அந்த மந்திரக்கோலை பிடிச்சிருவான். லூஷியஸ், நார்சிசா, டிராக்கோ, கிரேபேக் இவங்க எல்லாரும் அவங்களோட மந்திரக்கோலை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்களா. அதுக்குள்ளே ஹாரி லூஷியஸ் மேல்ஃபாயை பார்த்து ஸ்டூபிஃபை அப்படின்னு கத்திடுவான். அவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகி பின்னாடி போய் விழுந்துருவார். டிராக்கோ, நார்சிசா, கிரேபேக் இவங்க 3 பேரோட மந்திரக்கோல்லேருந்து எக்கச்சக்கமாக லைட்டாக பறந்துட்டுருக்கும். ஹாரி அப்படியே ஃப்ளோரில் படுத்து நல்லா ரோல் ஆகி அங்கே இருக்கிற சோஃபாவுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருவான் இவங்களை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக. நிறுத்துங்க இல்லைன்னா இவ செத்துருவா அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துமா. ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே அந்த சோஃபாவோட எஜ்ஜிலேருந்து எட்டி பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா பெலாட்ரிக்ஸ் அங்கே அன்கான்ஷியஸாக கடந்த ஹெர்மோயினியோட கழுத்தில் அதோட சில்வர் கத்தியை வச்சுருக்கோம். மந்திரக்கோலை கீழே போடுங்க, கீழே போடுங்க, இல்லைன்னா இவளோட ரத்தம் உண்மையாகவே எவ்வளோ மட்டமாக இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. ரான் அப்படியே அங்கே ரிஜிடாக நின்றுவான். அவனோட கையில் வேர்ம்டைலோட மந்திரக்கோலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். ஹாரியும் இப்போ எந்திரிச்சு நின்றுவானா. அவனோட கையில் பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோள் இருக்கும். அதை கீழே போடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அது பயங்கரமாக கத்திட்டு ஹெர்மோயினியோட தொண்டையில் அந்த கழுத்தில் அந்த பிளேடு இருக்கும்ல அந்த நைஃபை அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுமா. அதுலேருந்து லைட்டாக பிளட்டு வர ஆரம்பிச்சிடும் வெளியில் அதோட கழுத்துலேருந்து. சரி அப்படின்னு அவன் கத்திட்டு பெலாட்ரிக்ஸோட மந்திரக்கோலை அவன் கீழே போட்டுருவான். அவன் காலு கீழே போட்டுருவான். ராணும் வேர்ம்டைலோட மந்திரக்கோலை கீழே போட்டுருவான். அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரோட கையையும் அவங்க ஷோல்டருக்கு மேலே உயர்த்திடுவாங்க. குட், டிராக்கோ அந்த மந்திரக்கோலை போய் எடுத்துகிட்டு வா. டார்க் லார்ட் இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு ஹாரி பாட்டர், உன்னோட சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஹாரிக்கும் அது நல்லாவே தெரியும். ஏன்னா அவனோட தழும்பு பயங்கரமாக வெடிக்கிற மாதிரி வலிச்சுக்கிட்டு இருக்கும். தூரத்துல இருந்து வானத்தில் வால்டமோர்ட் பறந்து வந்துட்டு இருக்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இருட்டாக இருக்கிற பயங்கரமாக அலை அடிச்சுக்கிட்டு இருக்க கடலுக்கு மேலே அவன் பறந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்பாரேட் பண்ணி வர ரேஞ்சுக்கும் அவன் இப்போ வந்துடுவான். உங்களுக்கு இது புரியுதா? மந்திரவாதிகள்னால ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு தான் அப்பாரேட் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இங்கிலாந்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஸ்கில்டான விசாரிச்சு இருக்காங்களே, நம்ம டம்பிள்டோர் மாதிரி வால்டமோர்ட் மாதிரி இவங்கெல்லாம் ஒரு 600 மைல் தூரம் அந்த மாதிரி தான் அப்பாரேட் பண்ண முடியுமாமா. அதுக்கு மேலெலாம் பண்ண முடியாது. ரொம்ப தூரமாக பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அதிகமான ரிஸ்க் இருக்கும் போல். இந்த மாதிரி காண்டினென்ட்டு வேறு வேறு கண்ட்ரிக்கெலாம் அப்பாரேட் பண்ணி போக முடியாதான். அப்படியே அவங்க அதை ட்ரை பண்ணாலும் ஸ்ப்ளின்ச் ஆயிடுவாங்க. அவங்க உடம்புலாம் பார்ட்டாக பிஞ்சிரும். ரொம்ப ரிஸ்க் இருக்குது அதில். ஸோ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு தான் மந்திரவாதிகள்னால அப்பாரேட் பண்ண முடியும், டிஸ்அப்பாரேட் பண்ண முடியும். டிராக்கோ வேகமாக அந்த மந்திரக்கோளை எடுத்துகிட்டு பின்னாடி வருவானா. இப்போது அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் சாஃப்டாக பேசும். சிசி, இந்த லிட்டில் ஹீரோஸை நம்ம திரும்பவும் கட்டி போடுவோம். அது வரைக்கும் மிஸ் மட்டமான ரத்தத்தை நம்ம கிரேபேக் டேக் கேர் பண்ணிக்கட்டும். அது இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மேலேருந்து ஒரு மாதிரி பெக்யூலியராக கிரைண்டிங் ஆகிற சத்தம் கேட்டுட்ருக்குமா. இவங்க எல்லாருமே கரெக்டாக மேலே நிமிந்து பார்ப்பாங்களா. என்னன்னு பார்த்தா மேலே இருந்த அந்த கிறிஸ்டல் சாண்ட்லியர் இருக்கும்ல, அது இப்போ பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடும். தென் அது க்ரீக் ஆகுமா, அப்படியே அது ஆடி கீழே விழுக ஆரம்பிச்சிடும். பெலாட்ரிக்ஸ் டைரெக்டாக அதுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கும். ஹெர்மோயினியை அப்படியே கீழே போட்டுட்டு கத்திட்டே இன்னொன்று பக்கமாக உருண்டு போய் விழுகும். அந்த சாண்ட்லியர் நல்லா கீழே ஃப்ளோரில் வந்து விழுந்து வெடிக்குமா. அதில் இருக்கிற கிறிஸ்டல் செயின்ஸு எல்லாமே அங்கே பக்கத்தில் கிடக்கிற ஹெர்மோயினி மேலேயும் காப்ளின் இருக்கார்ல, அவர் ஸ்டில் அவரோட கையில் அந்த கிரிஃபண்டோர் வாலை பிடிச்சிருப்பாரு, அவர் மேலேயும் வந்து விழுந்து
விழுந்துட்டு இருக்குமா, எல்லா பக்கமும் கண்ணாடி துகளா பறந்துகிட்டு இருக்கும். டிராக்கோட முகத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அவனோட முகத்துல அவனோட கையை வச்சுட்டு அவன் வேகமா அங்கிருந்து ஓடுவானா. ரான் வேகமா ஓடி அங்க கீழே கிடக்குற ஹெர்மோயினியை இழுத்துட்டு இருப்பான். ஹாரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு டிராக்கோவோட கையில இருந்த அந்த 3 மந்திரக்கோளையும் சண்டை போட்டு புடுங்கி அந்த 3 மந்திரக்கோளை வச்சு அந்த கிரேபேக்கை பார்த்து ஸ்டூபிஃபை அப்படின்னு கத்துவானா. ட்ரிபிள் ஸ்பெல்லால் அந்த மனித ஓனாய் அப்படியே அங்கேருந்து லிஃப்ட் ஆகி அப்படியே பின்னாடி பறந்து போய் விழுந்துருவான். நார்சிசா டிராக்கோவை அங்கே நடக்கிற கலவரத்துலேருந்து பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்களா. பெலாட்ரிக்ஸும் இப்போ வேகமாக எந்திரிச்சு நின்று அதோட கத்தி இருக்கும்ல அதை முன்னாடி நீட்டிட்டு இருக்குமா. ஆனால் நார்சிசா அந்த டோர்வே இருக்கும்ல, இந்த டிராயிங் ரூமோட டோர்வே, அதை பார்த்து அவங்களோட மந்திரக்கோலை நீட்டிட்டு இருப்பாங்க. டாபி அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. ஈவன் பெலாட்ரிக்ஸே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும். நீயா இந்த சான்லியரை கீழே விழுக வச்சு அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. அந்த குட்டியான எல்ஃபு இப்போ அந்த ரூம்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும். அதோட கையெல்லாம் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்குமா. அதோட விரல்லாம் பயங்கரமாக நடுங்குமா. அது அப்படியே அதோட பழைய மிஸ்ட்ரஸை பார்த்து நீட்டும். நீங்கள் ஹாரி பாட்டரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது கீச்சு கீச்சுன்னு சொல்லுமா. அதை கொல்லு சிசி அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்துமா. ஆனால் அங்கே இப்போது திரும்பவும் லவுடாக கிராக் ஆகிற சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா நார்சிசாவோட மந்திரக்கோள் அவங்க கையிலேருந்து பறந்து அந்த ரூமோட இன்னொன்று ஒரு சைடில் போய் விழுந்துரும். அசிங்கம் பிடிச்ச குப்பையான குரங்க அப்படின்னு பெலாட்ரிக்ஸ் பயங்கரமாக கத்தும். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சூனியக்காரியோட மந்திரக்கோளை அவங்க கையிலேருந்து எடுத்திருப்ப. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா உன்னோட எஜமானருக்கு துரோகம் பண்ணுவ அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. டாபிக்கு எந்த ஒரு எஜமானரும் கிடையாது அப்படின்னு டாபி கீச்சு கீச்சுன்னு கத்தும். டாபி ஒரு சுதந்திர எல்ஃப் அண்ட் டாபி இங்கே ஹாரி பாட்டரையும் அவரோட நண்பர்களையும் காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு டாபி கத்துமா. ஐயோ, எனக்கு இதை நரேட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுங்க, கண்ணே கலங்குது. ஹாரியோட தழும்பு அந்த நேரத்துக்கு பயங்கரமாக பெயினில் வலி பிச்சு எடுத்துட்டு இருக்குமா. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வால்டமோர்ட் இப்போ எந்த செகண்ட் வேணாலும் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்க போறான்னு. ரான் இதை புடி, இங்கேருந்து போ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்தி அவனோட கையில் இருந்த ஒரு மந்திரக்கோளை ரானை பார்த்து தூக்கி போட்டுட்டு அவன் வேகமாக கீழே குனிஞ்சு கிரிப்புக்கு இருக்கார்ல அவரை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பானா. அவரோட கையில் அந்த வாளை இன்னும் அவர் டைட்டாக பிடிச்சிருப்பாரு. தென் ஹாரி அவனோட இன்னொன்று கையை நீட்டி டாபியோட கையை டைட்டாக பிடிச்சிப்பானா. அந்த ஸ்பாட்லேயே அவங்க டிசப்பரேட் ஆவாங்க. அந்த இருட்டில் அப்படியே சுத்த ஆரம்பிக்கும் போது அந்த டிராயிங் ரூமை லாஸ்ட்டாக அவன் பார்ப்பான். நார்சிசா அண்ட் டிராக்கோவோட முகமே பயங்கரமாக வெளுத்து போயிருக்கும். ரானோட சிவப்பு கலர் முடி லைட்டாக தெரியும். பெலாட்ரிக்ஸோட சில்வர் கத்தி அங்கே பறந்து வர்றது இவனுக்கு மங்களாக தெரியும். அப்படியே அவங்க அங்கேருந்து வேனிஷ் ஆவாங்க. பில் அண்ட் ஃப்ளோரோட ஷெல் காட்டேஜ்னு அவன் திரும்ப அவன் மைண்டுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான். அவன் நெத்தியில் இருக்க பெயின் வேற அவனை பயங்கரமாக கொன்னுக்கிட்டு இருக்கும். அப்போ டாபியோட ஹேண்டு ஜெர்க் ஆகுமா. எதுக்கு டாபியோட ஹேண்ட் இப்படி ஜெர்க் ஆகுது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டான டைரக்ஷனில் போகணுன்றதுக்காக அது பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு போல அப்படின்னு ஹாரி நினைப்பானா. ஸோ டாபியோட கையை அவன் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இட்ஸ் ஓகேன்ற மாதிரி அவன் தலையாட்டிட்டு இருப்பானா. இப்போ அவங்க சாலிடாக இருக்கிற இடத்துல ஒரு நிலத்துல வந்து லேண்ட் ஆவாங்களா. அந்த காற்றுல உப்பு வாசம் வந்துட்டு இருக்கும். ஹாரி அப்படியே நீல் டவுன் போட்டு கீழே விழுந்துருவான். அவனோட ஒரு கையில் டாபி இருக்கும், இன்னொன்று கையில் இருக்கிற கிரிப்புக்கு ஜென்டிலாக அவன் அங்கே படுக்க வைப்பான். நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு அவன் அந்த காப்ளினை பார்த்து கேட்பானா. கிரிப்புக்கு வந்து அவனால் பேசவே முடியாது, சவுண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி விட்டுட்ருப்பாரா. ஹாரி அப்படியே திரும்புவானா. அந்த இடம் முழுக்க இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க நைட்டு தானே இந்த விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. இவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே அங்கே ஒரு காட்டேஜ் இவன் கண்ணுக்கு தெரியுமா. அங்கே வெளியில் யாரோ நடந்து வந்துட்டுருக்கிறது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. டாபி இதுதான் ஷெல் காட்டேஜா அப்படின்னு அவன் அமைதியாக கேட்பானா. அங்கே யார் வந்துட்டுருக்காங்கன்னு இவனுக்கு தெரியல. ஆனால் இவங்களுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா டாபி அப்படின்னு அவன் கேட்டுட்டு திரும்பி பார்ப்பானா. அந்த குட்டி டாபி இவன்கிட்ட இருந்து ஒரு அடி தூரத்தில் தள்ளி நின்றுட்டு இருக்குமா. டாபி அப்படின்னு ஹாரி கத்துவான். ஏன்னா அந்த எல்ஃப் இப்போ லைட்டாக ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும், அதனால நிற்கவே முடியாது. அதோட மிகப்பெரிய கண்களில் மேலே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்கும். அவங்க 2 பேருமே சேர்ந்து, அதாவது ஹாரியும் டாபியும் சேர்ந்து கீழே குனிஞ்சு பார்ப்பாங்களா. என்னன்னு பார்த்தா டாபியோட செஸ்ட்டில் அந்த சில்வர் கத்தி அப்படியே குத்தி வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். டாபி நோ ஹெல்ப் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக அந்த காட்டேஜை பார்த்து கத்துவான். அங்கே யாரோ அங்கே நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹெல்ப் அப்படின்னு அவன் சரியாக கத்துவான். அவங்க யார், என்ன, விசார்ட்ஸா, மகிள்ஸா, எனிமீஸா, ஃப்ரெண்ட்ஸா என்னன்னே அவனுக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு இப்போ என்ன பண்ணனே தெரில.
டாபியோட உடம்புல முன்னாடி ஃபுல்லாக ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும். டாபி அதோட குட்டியான கைகளை ஹாரியை பார்த்து நீட்டுமா. ஹாரி வேகமாக போய் டாபியை பிடிச்சி அந்த கூலான அந்த கிரவுண்டில் அப்படியே படுக்க வைப்பானா. டாபி நோ, செத்ராத டாபி, செத்ராத டாபி அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவானா. அந்த எல்ஃபோட கண்கள் அப்படியே ஹாரியை பார்க்கும். அதோட உதடெல்லாம் பயங்கரமாக நடுங்கும். ஏதோ இப்போ பேச வரும். ஹாரி பாட்டர் அப்படின்னு அது சொல்லுமா. அதோட உடம்பு இப்போது லைட்டாக துடிச்சு நடுங்கி அப்படியே டாபியை ஆடாமல் அசையாமல் ஆயிரும். அதோட கண்கள் நல்லா பெருசாக பளிங்கு மாதிரி இருக்குமா. மேலே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே டாபியோட கண்களில் பட்டு நல்லா மின்னிட்டுருக்கும். இதோட சாப்டர் 23 மேல்ஃபாய் மேனர் முடிஞ்சிருச்சு. என்னால் இங்கே எதுவுமே பேச முடியல. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். சாப்டர் 24 த வேன் மேக்கரில். Until then, bye bye. Tales by Minnie.